ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஜனவரி மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா தமிழக விருதுகளை பற்றி தான் சொல்ல போகிறேன். தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிற விருதுகள் தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மொத்தம் இதில் பார்த்தோம்னா 9 விருதுகள் அறிவிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா திருவள்ளுவர் விருது 2025ஆம் ஆண்டுக்கான, இது மட்டும்தான் 2025 வரும். 2025ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா மு. படிக்க ராமு. அடுத்து ரெண்டாவது பார்த்தோம்னாக்கா தந்தை பெரியார் விருது 2024. இது யாருக்குன்னு பார்த்தோம்னா விடுதலை ராஜேந்திரன். மூன்றாவது பார்த்தோம்னா பேரறிஞர் அண்ணா விருது எல். கணேசன். நான்காவது பார்த்தோம்னாக்கா அண்ணல் அம்பேத்கர் விருது 2024 யாருக்குன்னு பார்த்தோம்னா ரவிக்குமார் எம்பி. அடுத்து பார்த்தோம்னா ஐந்தாவது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது 2024 முத்து வாவாசி. அடுத்து ஆறாவது பார்த்தோம்னா மகாகவி பாரதியார் விருது கவிஞர் கபிலன். ஏழாவது பார்த்தோம்னா பாவேந்தர் பாரதிதாசன் விருது பேரொளி பொன் செல்வ கணபதி. அடுத்து எட்டாவது பார்த்தோம்னா தமிழ் தென்றல் திரு வி. கல்யாண சுந்தரனார் திருவிக விருது யாருக்குன்னு பார்த்தோம்னாக்கா மருத்துவர் ஜி.ஆர். ரவீந்திரநாத். அடுத்து கடைசி பார்த்தோம்னா முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதம் விருது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது பார்த்தோம். இது முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதம் விருது யாருக்குன்னு பார்த்தோம்னா வேமு புதிய வெப்பன். அடுத்து ஒவ்வொரு விருதும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திருவள்ளுவர் விருது 2025ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது யாருக்குன்னு பார்த்தோம்னா படிக்க ராமு. இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா திருவள்ளுவரோட திருக்குறளை படிக்க படிக்க நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா படிக்க ராமு. திருவள்ளுவர் விருது மு. படிக்க ராமு. அடுத்து செகண்ட் பார்த்தோம்னா தந்தை பெரியார் விருது 2024. தந்தை பெரியார் விருது 2024 யாருக்குன்னு பார்த்தோம்னா விடுதலை ராஜேந்திரன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா தந்தை பெரியார் அவங்களுடைய பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஈவே ராமசாமி. அவங்க பேர் பார்த்தோம்னா ரால தான் ஆரம்பிக்கும். அதே போல் இந்த அவார்டு வாங்குறவங்க பேரும் ரால தான் ஆரம்பிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா ராஜேந்திரன். விடுதலை ராஜேந்திரன். தந்தை பெரியார் விருது 2024 யாருக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா விடுதலை ராஜேந்திரன். அடுத்து பார்த்தோம்னா பேரறிஞர் அண்ணா விருது 2024. 2024ஆம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா எல். கணேசன். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா அண்ணாவோட சன்னு கணேசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ணாவோட சன்னு கணேசன் அப்படிங்கிற ஒரு வரியை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா அண்ணா அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா கணேசன். அடுத்த அவார்டு பார்த்தோம்னா அண்ணல் அம்பேத்கர் விருது 4th அண்ணல் அம்பேத்கர் விருது. இதோடைய இன்னொரு இதில் பார்த்தோம்னாக்கா பேரை நான் ஞாபகம் வச்சுக்க சொல்லுவேன். அண்ணல் அம்பேத்கர் அருன்னு முடியுதா. அதே போல் பேரை பார்த்தோம்னா ரவிக்குமார் அதுவும் ஆர் அந்த சவுண்ட்லேயே முடியும். அம்பேத்கர் குமார். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ணல் அம்பேத்கர் விருது யாருக்குன்னு பார்த்தோம்னா ரவிக்குமார். இதே போல் ரவிங்கிற பேர் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்னொருத்தவங்களுக்கு வேறு ஒரு அவார்டு கொடுத்துருப்பாங்க. அது காமிக்கிறேன். அவங்க பேர் பார்த்தோம்னா ரவிக்குமார். அவங்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் விருது 2024ஆம் ஆண்டுக்கான அம்பேத்கர் விருது ரவிக்குமார். இது பார்த்தோம்னா ஜி.ஆர். ரவீந்திரநாத் திருவிக விருது. அங்கே ரவிக்குமார் வரும்போது நம்ம இதை படிச்சுக்கணும். அப்போ இன்னொரு பேர் ரவிங்கிறதுல வரும் ரவீந்திரநாத். அவங்களுக்கு திருவிக விருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா அது படிக்கும் போதே இது நமக்கு ஞாபகம் வந்துடும். அண்ணல் அம்பேத்கர் விருது யாருக்குன்னு பார்த்தோம்னா ரவிக்குமார். ரவீந்திரநாத் அப்படிங்கிற இன்னொரு பேர் அவங்களுக்கு திருவிக விருது. தமிழ் தென்றல் திருவிக விருது. அடுத்து பார்த்தோம்னா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது 2024 யாருக்குன்னு பார்த்தோம்னா முத்து வாவாசி. இது பேர்லேயே பார்த்தோம்னா முத்தமிழ் அறிஞர் விருது முத்துன்னு பேர் வருது. சப்போஸ் கலைஞர் விருது அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா முத்தமிழ் அறிஞர் கொடுக்காம வெறும் கலைஞர் விருது 2024 மட்டும் கொடுத்தாக்கா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனாக்கா கலைஞர் எப்போதும் வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது சொல்லிக்கிட்டு கவிதை சொல்கிறாங்க அப்படில அதை வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்.
முத்தமிழ் அறிஞர்னு சொன்னாக்கா அது வந்து முத்துங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கலைஞர்னு சொன்னாக்கா வாசிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது 2024 யாருக்குன்னு பார்த்தோம்னா முத்து வாவாசி. அடுத்து பார்த்தோம்னா இது ரெண்டையும் சேர்த்து ஞாபகம் வச்சுங்க. மகாகவி பாரதியார் விருதும் பாவேந்தர் பாரதிதாசன் விருதும் ஞாபகம் வச்சுங்க. பாரதியார் விருது யாருக்குன்னு பார்த்தோம்னா கவிஞர் கபிலன். இவங்களுடைய பொண்ணு கூட இப்போ ரீசெண்டாக இறந்தாங்க, சூசைட் பண்ணிட்டு இறந்தாங்க. மகாகவி பாரதியார் விருது யாருக்குன்னு பார்த்தோம்னா கவிஞர் கபிலன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா யார் கபிலன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். யார் கபிலன் அப்படிங்கிறத சேர்த்து படிச்சுக்கிட்டோம்னா பாரதியாருங்கிறதுல வர யார் கபிலன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா கபிலன்கிறவங்களுக்கு பாரதியார் விருது. அடுத்து பார்த்தோம்னா பாரதிதாசன் விருது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தாசன்கிறத எடுத்துக்குவோம். செல்வத்தையெல்லாம் விட்டுட்டு கணபதியை தேடி தாசனாக போயிட்டாங்க, அதாவது கணபதிக்கு வந்து அடிமையாக போயிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா செல்வ கணபதி. பாவேந்தர் பாரதிதாசனில் வர தாசன் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க செல்வத்தையெல்லாம் விட்டுட்டு கணபதியை தேடி தாசனாக போயிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா செல்வ கணபதி. பாவேந்தர் பாரதிதாசன் விருது யாருக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பேரொளி பொன் செல்வ கணபதி. அடுத்து பார்த்தோம்னா தமிழ் தென்றல் திருவிக்க விருது. இது வந்து நாங்கள் மேலே அம்பேத்கர் விருது படிக்கும்போதே ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அதே போல் இது படிக்கும்போது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் தென்றல் திருவிக்க விருது வந்து ரவீந்திரநாத் ஜிஆர் ரவீந்திரநாத், மருத்துவர் ஜிஆர் ரவீந்திரநாத். இது படிக்கும்போது அதை ரவிக்குமார்னு நம்ம படித்தோமே, அதுக்கு என்ன அவார்டுன்னு பார்த்தோம்னா அம்பேத்கர் அவார்டு. அப்போ இப்படி நம்ம திருப்பி படிக்கும்போது அது வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். அடுத்து பார்த்தோம்னா கடைசி அவார்டு முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் விருது வேமு பொதிய வெட்பன். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா இதை வந்து 2 விதமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முத்தமிழ் காவலர் அவார்டும் கேட்கலாம், கியாபே விருதும் கேட்கலாம், விஸ்வநாதம் விருதும் கேட்கலாம். இப்போ முத்தமிழ் காவலர் கியாபே விருது அப்படின்னு கேட்டாங்கனாக்கா இந்த பேன்னு இருக்குல்ல, இதுக்கு அதாவது இவங்க பேர் எப்படி ஞாபகம் வரும்னாக்கா அந்த பேக்கு பக்கத்தில் ஒரு தொணக்கால் போட்டால் ஞாபகம் வரும் அப்படிங்கிற சொன்னால் அவங்க பேர் வந்து பொதிய வெட்பன். இல்லை வெறும் விஸ்வநாதம் விருது அப்படின்னு விசுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா பொதிகை மலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. விசுங்கிறவங்க பொதிகம். ஃபஸ்ட்டு படிக்கும் போது இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா இந்த குழு வந்து நமக்கு ஞாபகம் வரும். கியாபேங்கிறது பொதிய வெட்பன். அதுவே விஸ்வநாதன் எடுத்துக்கோனா விசுங்கிறவங்க. பொதியம்னாக்கா பொதிகை மலை, அது மலை மேலே நிற்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா கியாபே விஸ்வநாதம் விருது வந்து வேமு பொதிய வெட்பன். சப்போஸ் நமக்கு எக்ஸாம் டயத்தில் நம்ம படிக்கலைனாலும் நமக்கு நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிட்ட ஷார்ட்கட் வந்து நமக்கு அந்த இடத்துல கை கொடுக்கும். மேட்ச்லேயா இருக்கட்டும் இல்லை சூஸ்லேயா இருக்கட்டும், நம்ம வந்து இப்போ படிக்கும் போதே இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சுட்டு படிச்சிட்டோம்னா நம்ம அந்த எக்ஸாம் டைமில் எடுத்து படிக்கலைனாலும் அப்போ வந்து நமக்கு இது வந்து கை கொடுக்கும். கியாபேங்கிறது போங்கிறது தொணக்கால் போட்டுக்கிட்டோம்னாக்கா அந்த பேங்கிறது போவாயிடும், பொதிய வெட்பன். இதுவும் ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்று விசுங்கிறத எடுத்துக்கிட்டோம்னாக்கா விசுங்கிறவங்க பொதிய மலை மேலே நிற்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா பொதிய வெட்பன். முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் விருது யாருக்குன்னு பார்த்தோம்னா பொதிய வெட்பன்.